வணக்கம் வெல்கம் பேக் டு indianmoney.com நான் உங்களோட சனாரா கிரெடிட் கார்டு மேல நிறைய மித்ஸ் இருக்கு அதாவது கிரெடிட் கார்டு வாங்கினா இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க இன்னைக்கு இந்த வீடியோல நான் ஒரு 4 விஷயத்தை உடைக்க போறேன் நார்மலி கிரெடிட் கார்டு அப்படினாலே முக்காவாசி பேர் ஐயோ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஓடிடுவாங்க அப்படிலாம் இல்லைங்க ஆக்சுவலி கிரெடிட் கார்டை நல்லா மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றதான் நான் சொல்றேன் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னு பார்த்தோம்னா கிரெடிட் கார்டு வாங்குனீங்கன்னா எக்கச்சக்கமாக ஷாப் பண்ணுவீங்க கண்ணு மண்ணே தெரியாமல் செலவு பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க அது வந்து மித்துங்க அதாவது அது சும்மா சொல்கிறாங்க இப்படிதான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உண்மை என்ன அப்படின்னா அந்த இண்டிவிஜுவல் கிரெடிட் கார்டு எடுக்கிறவங்க டிசிப்ளின்டாக இருந்தாங்கன்னா சரி நான் நாளைக்கு ஷாப்பிங் போகிறேன் என்னோட பட்ஜெட் இதுதான் அப்படின்னு சொல்லி போட்டாங்கன்னா நான் இந்த மாதிரி இஎம்ஐஸ் வச்சுருக்கேன் அதுக்கு என் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா எந்த இடத்துல எக்ஸஸாக காசு செலவாகும்னு நினைக்கிறீங்க இங்கே கம்ப்ளீட்லி என்ன பார்த்தோன்னா அந்த இண்டிவிஜுவலோட கண்ட்ரோல் தான் அந்த கண்ட்ரோல் விட்டு போகிறப்ப தான் எக்கச்சக்கமாக செலவு பண்ணி மாட்டிப்பாங்க ஏன்னா நமக்கு அந்த ஹார்ட் கேஷ் போகிறது தெரியாது நம்ம ஸ்வைப் பண்ணுறோம் ஒரு நம்பர் வருது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அந்த நோட்டை எடுத்து கொடுக்குறப்ப தான் நமக்கு அந்த ஃபீல் வரும் ஐயோ இவ்வளோ காசு கொடுக்குறோமேனு ஸோ அதுதான் வந்து கிரெடிட் கார்டோட ஒரு நல்ல விஷயம் நீங்கள் டிசிப்ளின்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் காசும் கிடைக்கும் அதை நீங்கள் ரெகுலராக பே பண்ணிட்டும் இருக்கலாம் உங்கள் கிரெடிட் ஸ்கோரும் மெயின்டைன் ஆகும் அண்ட் இன்னொரு விஷயம் ஒரு டிப் உங்களுக்கு கொடுக்கணுன்னா பட்ஜெட்டிங் ஆப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாங்க ஏன்னா இங்கே நீங்கள் அந்த பட்ஜெட்டை தாண்டி ஷாப் பண்ணிட்டீங்க ஓவர் ஷூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வர ஆரம்பிச்சிடும் அதனால கண்ட்ரோலில் வந்து இருக்கும் இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா இன்ஸ்டன்ட் கேஷ் கிடைக்கும் உங்களுக்கு அட் லோ காஸ்ட் அப்படின்னு 2 to 3% வந்து எமர்ஜென்சி டைமில் கொடுக்கறது தப்பு கிடையாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி கேஷ் வித்ட்ரா பண்ணி அதை யூஸ் பண்ணுறப்போ 2 to 3% ஒரு மந்த்துக்கு ஒரு இயருக்கு அது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க அண்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீங்கள் வந்து ஒரு 10,000 ரூபா வித்ட்ரா பண்ணி அதை யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் ஆக்சுவலி 20,000 கிட்ட திரும்ப பே பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ எவ்வளோ பெரிய கேப்னு பாருங்களேன் அதனால நீங்கள் வந்துட்டு ஒரு எமர்ஜென்சி இல்லாமல் இந்த ஹாட் கேஷ் வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வித்ட்ரா பண்ணாதீங்க அண்ட் ஒரு சின்ன டிப் உங்களுக்கு ஒன்று கொடுக்கணும் அப்படின்னா அப்படியே எமர்ஜென்சி உங்களுக்கு கேஷ் தேவைப்படுது கிரெடிட் கார்டு மட்டும்தான் ஆப்ஷன்னா வித்ட்ரா பண்ணுங்க ஆனால் சின்ன சின்ன அமௌண்ட்டாக வித்ட்ரா பண்ணாமல் ஒரு பிக் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணி கையில் வச்சுக்கோங்க 100, 500, 1000 அப்படி வித்ட்ரா பண்ணாமல் 10,000 வித்ட்ரா பண்ணி கையில் வச்சுட்டு ஸ்பெண்ட் பண்ணிடுங்க ஏன்னா அதை விட இது நல்லது ஸோ இது உங்களுக்கு ஒரு டிப் இன்னைக்கு மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா ஒரே ஒரு கார்டு போதும் அதுக்கு மேலாம் கிரெடிட் கார்டு எடுக்கக்கூடாது பிரச்சனை ஆகிடும் கன்ஃபியூஸ் ஆகிடுவோம் நிறையா ஸ்பெண்ட் பண்ணிவிடுவோம் சிக்கிப்போம் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் கிரெடிட் கார்டில் நிறைய ஆஃபர்ஸ் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ நாம் ஒன்றுக்கும் மேற்பட்ட கார்டு வச்சுருந்தோம் அப்படின்னா எல்லா டிஸ்கவுண்ட்ஸையும் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இங்கேயும் வந்துட்டு கண்டிப்பாக அந்த கார்டு வச்சுருக்கிறவங்களோட அந்த வில் பவர் கண்ட்ரோல் தேவை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எக்கச்சக்கமான கார்ட்ஸ் வச்சுருந்தாலும் அதோட எல்லா டிஸ்கவுண்ட்ஸ் எல்லா ஆஃபர்ஸ் கரெக்டாக கிராப் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பில் லக்ஸரியாகவும் வாழலாம் ரொம்ப அதிகமும் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஒரு சில கிரெடிட் கார்டெலாம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ்லாம் லவுஞ்ச் ஃபெசிலிட்டிஸ் ஃப்ரீ ₹1, ₹2, ₹5 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் புஃபே கிடைக்கும் அந்த புஃபே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் ஃப்ளைட் இறங்கி வீட்டில் போய் லஞ்ச் டின்னர் சாப்பிடவே வேண்டாம் அந்த அளவு ஃபுல் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப கம்மி அண்ட் வை டிட் யூ கெட் தட் பிகாஸ் யூ ஹேவ் அ கிரெடிட் கார்டு ஸோ 3-4 கிரெடிட் கார்டு வச்சுக்கிறது தப்பு கிடையாது அதை யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும் யூஸ் பண்ண தெரியலன்னா எல்லா கார்டையும் ஸ்வைப் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்க வேண்டியதான் ஸோ இங்கே ஒரு டிப் என்னன்னா நீங்கள் வந்துட்டு 3 to 4 இஷ்யூவர்ஸ் கிட்டேருந்து வாங்கலாம் வாங்கிட்டு அவங்களோட டீல்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சு கரெக்டாக அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பில் எக்கச்சக்கமான காசு நீங்கள் சேவ் பண்ணலாம் ஸோ நிறையா கார்ட்ஸ் வச்சுக்கிறது தப்பு கிடையாது கரெக்டாக யூஸ் பண்ணணும் அவ்வளோதான் ஸோ நார்மலாகவே லைஃப்பில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சதுன்னா எந்த ஒரு விஷயத்தையும் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா தப்பாக யூஸ் பண்ணி போய் எங்கேயாவது மாட்டிப்போம் கிரெடிட் கார்டு அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் நீங்கள் கண்டிப்பாக கிரெடிட் கார்டு எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நானே வந்து கிரெடிட் கார்டுனால எவ்வளோ மாதிரி பிரச்சனைகள் வரும் என்ன ட்ராப்ஸ் வரும் எல்லாமே வந்து பேசியிருக்கேன் பல வீடியோஸில் ஸோ கிரெடிட் கார்டு எடுக்கிறது தப்பு கிடையாது கிரெடிட் கார்டு எடுக்கணும் அப்படின்றது மேண்டேட்டரியும் கிடையாது உங்களோட லைஃப் எப்படி இருக்குது உங்களோட சிச்சுவேஷன் எப்படி இருக்குது உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணிவிட்டு திங்க் பண்ணிவிட்டு கிரெடிட் கார்டு வேணுமா அப்படின்றத பார்த்து எடுத்துக்கலாம் அண்ட் கிரெடிட் கார்டு வச்சு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அதனால அந்த பெனிஃபிட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நானே நிறைய வீடியோஸ் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து அதை எப்படி யூஸ் பண்ணலாம் என்ன மாதிரியான வகையில் நீங்கள் ரிடீம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு போனஸ் கிடைக்கும் இந்த மாதிரி பல விஷயங்கள் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோஸையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள் கிரெடிட் கார்டு இஸ் வெரி ஹேண்டி ஏன்னா சட்டுன்னு நம்மக்கிட்ட காசு இல்லை அப்படின்னா டக்குன்னு ஸ்வைப் பண்ணிவிட்டு ரீபே பண்ணிக்கலாம் ஆனால்
தேவையில்லாத விஷயங்களுக்கு செய்யக்கூடாது, லக்ஸரிக்கு செய்யக்கூடாது. நெசசிட்டியாக இருக்கலாம், எமர்ஜென்சியாக இருக்கலாம். அந்த டைமில் நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறது தப்பில்லை. ஆடம்பர செலவுகள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணோன்னா நம்மக்கிட்ட நார்மல் நெசசிட்டிக்கே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு காசு இல்லாமல் ஆகிடும். என்னோட வீடியோ இதோடு முடிஞ்சிடுச்சு. இந்த ஒரு 4 மித்ஸ் நான் உங்களுக்கு பிரேக் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஒருவேளை ஃபினான்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு queries இருந்தது அப்படின்னா இதை பற்றி மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, எதுவாக வேணாலும் இருக்கலாம். 02261816111 அப்படின்னு நம்பருக்கு ஒரு மிஸ்ட் கால் கொடுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய வியூவர்ஸ் வந்துட்டு கால் பண்ணிவிட்டு நீங்கள் 1 day செமினார் இல்லைன்னா ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் எஸ், எங்களோட சிஇஓ மிஸ்டர் CS சுதீர் வந்துட்டு 1 day ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறாரு. இது வந்து முழுக்க தியரி கிடையாதுங்க, ப்ராக்டிக்கல் இருக்குது. இவ்வளோ பெரிய நோட் உங்களுக்கு கொடுக்குறோம். இதில் நீங்களே ஃபில் பண்ணி ஃபினான்ஷியலி நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, எந்த மாதிரியான விஷயங்களை சார்ட் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் ஃப்யூச்சரில் நல்லா ஸ்டேபிள் ஆகும், ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு ஒரு கம்ப்ளீட் ஃபினான்ஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இந்த ஒர்க் ஷாப் 1 day. இது வரைக்கும் 8 ஒர்க் ஷாப் கிட்ட முடிச்சாச்சு. 2000க்கும் மேற்பட்ட மக்கள் பயனடைஞ்சிருக்காங்க, பாசிட்டிவான ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த வண்டர்ஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரிய நம்பருக்கு ஒரு மிஸ்ட் கால் கொடுங்க. அவங்களே கால் பண்ணிவிட்டு என்ன ப்ரொசீஜர்ஸ்ன்றதை சொல்லி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துடுவாங்க. ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுட்டு கிளம்புறேன். நீங்கள் உங்களை நல்லா பார்த்துக்கோங்க. கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா தெளிவாக யூஸ் பண்ணுங்கள். போனஸ் ரிவார்ட்ஸ் எதையுமே மிஸ் பண்ணாமல் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.